ஹலோ வணக்கம் பீராக், வெல்கம் டு த ஷோ. திருப்பியும் எக்ஸ்பர்ட்டுக்கும் ஃபேனுக்கும் உரிய டிஃபரன்ஸை இன்றும் நீங்கள் மீண்டும் பீராக் நிரூபித்த நாள். பல தடவை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இன்னைக்கும் இங்கிலாந்து ஈஸியா அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி வச்சீங்க. சொல்லும் போது எனக்கெல்லாம் கோபமா வந்துச்சு. இந்த பீராக் இப்படி வாய வச்சாலே போச்சு அப்படின்னு நினைச்சேன். அதையே அவங்க சிறப்பா தரமா செஞ்சு முடிக்க போறாங்க. இவங்க சொல்லுவாங்க 35 ரன்னுக்குள்ள 4 விக்கெட் எடுத்துருவாங்க அப்படின்லாம். பட் அதுக்கான வாய்ப்பு எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற மீமை போட்டுற வேண்டியதான். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனிஷியல் தாட் சொல்லுங்க. இல்ல இப்ப சொல்லுங்க, கருண் நாயரோட 50ஓட இம்பார்ட்டன்ஸ் என்ன? 4வது ஃபாஸ்ட் பவுலர் ஆடி இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு. அதான் நான் சொன்னேனே, நேத்து ஒரு ட்வீட் போட்டேன், 354 வின்னிங் ஸ்கோரிங்க அப்படின்னு. பட் இந்தியா has got a seamer shot and day 4 batting will be better than day 3 அப்படின்னு. அதுக்கு உதாரணம் இன்னைக்கு என்ன அப்படின்றத காமிச்சிட்டாங்க. இப்ப நேத்து வரைக்கும் சொல்லியிருந்தோம் இங்கிலாந்து ஒரே ஒரு செஷன் தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு. இன்னைக்கு என்ன இருக்கு பாருங்க, 114 for 2 in 24 overs, 4.75 run rate, 10 out of 10 செஷன். செஷன் 2 பாருங்க. பால் இல்லையா? பேஸ்பால் இல்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். 153 for 1 in 28 overs செகண்ட் செஷனு, 5.46 ரன் ரேட்டு, திருப்பியும் 10 out of 10 செஷனு. தேர்ட் செஷன் 22 for 2 in 8.2 overs, அது இந்தியா 8 out of 10 செஷனு. என்ன இருக்கு பாருங்க, 7 செஷன் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க, 3 செஷன் இங்கிலாந்து ஜெயிச்சிருக்காங்க, 2 டிரா இருக்கு. ஆனா இங்கிலாந்து ஜெயிச்ச 3 செஷனும் 100 out of 10, 10 out of 10 கிடையாது. அந்த 100 out of 10 செஷன் கொடுத்தவங்க யாரு? போன தடவை என்ன சொன்ன 4 டெஸ்ட்ல? பவுலர்ஸ். பவுலர்ஸ் நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா 5 டெஸ்டும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, தப்பான காம்பினேஷன் ஆடி இருக்கீங்க. சரியான ஆளை நீங்க ஆடல. டாப் 4 ரன் ஸ்கோரர் யாரு தெரியுமா உங்களுக்கு? இந்த சீரீஸ்ல டாப் 4 ரன் ஸ்கோரர்ஸ் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பாத்தீங்களா? ஆமா, நம்ம நிறைய பேர் இவங்க தான், கில்லு இந்த குரூப் தான், மொத்தமா நம்ம ஆளுங்க தான். நிறைய பேரு கிடையாது, 4 பேரும் நம்ம தான். 4 பேரும் நம்ம ஆளுங்க தான். அதான் அதான் எல்லாம் அதுக்கப்புறம் இவங்க தான். பேட்டிங்க ஸ்ட்ரென்தன் பண்றாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. நேத்து தான் ஒரு கேள்வி உங்களை கேட்டேன். 8 விக்கெட் தான் சார் இருக்கு, ஓக்ஸ் ஆட மாட்டாரு. நீங்க 8 குட் பால்ஸ் வரலாம், 8 பேட் பால்ஸ்ல விக்கெட் வரலாம், அதுக்கப்புறம் 8 லக்கி பால்ஸ் வரலாம், எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கோங்க ஒரு ட்வீட் வருத்தத்துல போட்டேன். அது என்னன்னா, இந்த ஒயிட் பால் கிரிக்கெட்ல 5 பேரை தான் பவுண்டரியில நிறுத்த முடியும். அந்த மாதிரி ஒரு ரூல் டெஸ்ட்ல கொண்டு வந்தாங்க. கஷ்டப்படுவாங்க இந்தியா, ஏன்னா 7 பேர் நிறுத்துறாங்க பவுண்டரி லைன்ல. அதுவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 20 பால்ல 2 வெட்டினாரு ஹாரி ப்ரூக். 2 ஸ்லிப் இருந்தது. இவங்க 2 பேரும் ஸ்லிப்பும் கல்லியும் வேடிக்கை பாக்குறாங்க. நட்டுப்புற பிச்சின் போகுது பாலு. அதுக்கப்புறம் எப்படின்னா, ஒரு 6 பேரை பவுண்டரியில நிறுத்திட்டு டீப் ஃபைன் லெக், டீப் ஸ்கொயர் லெக், ஒரு டீப் மிட் விக்கெட், மிடான் கொஞ்சம் பின்னாடி லெக் சைட்ல ஒரு ஷார்ட் மிட் விக்கெட் வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு டீப் பாயிண்ட் தேர்ட் மேன் வச்சு பவுலிங் போட்டாங்க பாருங்க. அது கண்ணில் சொல்லும் போது ரத்தம் வருது. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் அப்பதான் போலிங் போட வர்றாரு. 2 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, லாங் ஆஃப் பின்னாடி வச்சுட்டு, லாங் ஆஃப், ஸ்வீப்பர் கவர், டீப் ஸ்கொயர் லெக், டீப் விக்கெட், லாங் ஆன். இப்ப 2022ல இந்த T10 லீக்னு ஒண்ணு நடக்கும் அபுதாபியில. டெக்கன் கிளாடியேட்டர்ஸ் வேலை செய்யும் போது 93 ஆல் அவுட்னாங்க 10 ஓவர்ல எலிமினேட்டர்ல. உடனே பூரன்ட்ட போய் என்ன சொன்னீங்க பாரு, 93ல டிஃபெண்ட் பண்ண முடியாது, 5 பேரை உள்ள வையின்னு. உடனே கேட்டாரு, யோ T10 கிரிக்கெட் 5 பேரை நீ உள்ள வையின்ற, என்னையா பேசுறேன்னாரு. இந்த வேற 93 நீ டிஃபெண்ட் பண்ண முடியாது, 10 ஓவர்ல அவனை ஆல் அவுட் பண்ணும், அதுவும் கஷ்டம். ஒரே சான்ஸ் தான், 5 பேரை உள்ள வை. 5 பேரை உள்ள வச்சு போட்டு 6 ரன்ல ஜெயிச்சிட்டோம். ஓசியில தான் ஜெயிச்சோம், இல்லைன்னு சொல்ல. பட் வி ஹேட் அ தாட் ப்ராசஸ். அதுவும் எப்படின்னா, ரூட் 98ல இருக்காரு சார். அப்படியே என்ன சொல்றாரு, அப்படியே இது பண்றாரு, பிதறாரு அந்த 2 ரன் அடிக்கிறதுக்கு. 7 பேரை பவுண்டரியில வச்சுட்டு போடுறாங்க அவருக்கு. 98ல இருக்காரு ஒருத்தர். அந்த சிச்சுவேஷன்ல 7 பேரை நீங்க பவுண்டரி. அந்த பக்கம் ஜேக்கப் பெத்தல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. ஜேக்கப் பெத்தல் ஒரு 30 பால் ஆடினாரு, அது வேற விஷயம். கஷ்டப்பட்டாரு, பேட்லயே பண்ணல, சர்ருன்னு போச்சு பால். 99 வராரு. அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா 7 பேர் 6 பேர் பவுண்டரியில் இருக்காங்க. இப்படி ஆடிட்டு 2 ரன் ஓடுறாரு. நீங்க உங்களுக்கு எங்க இந்த கேம் போச்சுன்னா, இந்த செகண்ட் செஷன்ல 100 அவுட் ஆஃப் 10 செஷன் 153 ரன்னு,
128 ஓவர் போட்டிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். 128 ஓவர்ல 10 ஓவர் ஸ்பின் போட்டிருக்காங்க. மீதி 118 ஓவர் பாவம் இந்த 3 பேரும் மாத்தி மாத்தி போடுறாங்க. நிறைய பேர் மனசாட்சியே எல்லாமே கேக்குறாங்க. இங்கிலாந்து போலிங் நீங்க பாடாவதின்னு சொன்னீங்கல்ல, இந்தியா போலிங் மட்டும் என்னன்னு கொஞ்சமாவது ஒரு நியாயமா பேசணும் எது பேசினாலும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆகாஷ் தீப் இஸ் கமிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரி. சிராஜ் எப்படின்னா பாவம் அவர் தூங்கும் போது என்ன பண்றாங்களாம், ஹவுஸ் கீப்பிங் வச்சு ரூமை திறந்து முதுகுல உதைச்சு 2 மணிக்கு போலிங் போடுன்றாங்களாம். இந்த பாயிண்ட் நீங்க எப்ப தெரியுமா எழுப்புனீங்க? ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்ச உடனே எழுப்புனீங்க. பிடா பும்ரா ஒர்க்லோடுன்றாங்களே, சிராஜ் மட்டும் என்ன பாவம்னு. இன்னொருத்தர் பிரசித் கிருஷ்ணாவை டிராப் பண்ணிட்டு உள்ள கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரி ஒரு 3 ஃபாஸ்ட் போலரை மாத்தி 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 118 ஓவர் 128 ஓவர்ல குடுக்குறீங்களே. நான் தெரியாம உங்களை கேட்கிறேன், நீங்களும் கிரிக்கெட் ஆடுறீங்க. வாட் எவர் லெவல் ஆஃப் கிரிக்கெட் இஸ் சேம் பிளேட் பிட்வீன் 22 yards. உங்களை கேட்கிறேன், ஹவு டிஃபிகல்ட் இஸ் டு போல் கண்டினியூஸ்லி லைக் திஸ். நீங்க சொல்லுங்க. கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சார் நீங்க சும்மா முட்டு கொடுக்குறீங்க, இந்தியன் பவுலர்ஸ் சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லுவாங்க. நான் உங்களை கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல கஷ்டம் தான். 3 ஃபாஸ்ட் பவுலர் தொடர்ந்து நீங்களே போட்டுருந்தீங்களே, இவ்வளவு ஓவர்ஸ் போட்டிருக்காங்க கண்டினியூஸான்னு சொல்லிட்டு. அதுவும் சிராஜ் ஒர்க்லோட் நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணோம், அது ஓகே. சரி இப்ப நடந்துருச்சு விடுங்க, நடக்காத பத்தி நம்ம இது பண்ண முடியாது. ஸ்பின்னர் இன்னும் கொஞ்சம் அதிகமா எம்ப்ளாய் பண்ணிருக்கலாமா? அட்லீஸ்ட் இவங்க கொஞ்சம் பிரேக் விட்டு விட்டு கொஞ்சம் டைட்டாவது போட்டிருப்பாங்களே இந்த சுந்தரும் ஜடேஜாவும். கண்டிப்பா போட்டிருப்பாங்க சார். நீங்க 5 பேரை பவுண்டரியில நிறுத்தினா எப்படி ரன்னை நிறுத்துவீங்க நீங்க? ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆன்சர் தட். அதான் இவங்க ஐபிஎல் நிறுத்துற மாதிரி நிறுத்துறாங்க. சரி, நீ ஒரு டீ பாயிண்ட் பின்னாடி போடுறியா ஸ்பின்னருக்கு, பரவாயில்ல, ஓகே. டீ பாயிண்ட் பின்னாடி போடு, ஒரு லாங் ஆன பின்னாடி போடு, மேபி ஒரு மிட் விக்கெட் கொஞ்சம் பின்னாடி தள்ளு, 3 பேரை பின்னாடி தள்ளு, இல்லன்னு சொல்ல. நீ வந்து 2020 ஃபீல்டு வச்சுன்னு பால் திரும்பவும் மாட்டேங்குது, ஒண்ணும் மாட்டேங்குது. டே 5ல தான் ஸ்பின்னர்ஸ் வருவாங்கன்னு சொல்லியிருக்கோம். அவங்க என்ன பண்றாங்க? பேக் ஃபுட் போயிட்டு இப்படின்றான் ஒண்ணு, இங்க போயிட்டு இப்படின்றான் ஒண்ணு. அப்படிங்கும் போது இவங்க என்ன பண்ணிருக்கணும், செகண்ட் செஷன்ல பர்டிகுலரா அவங்க அடிக்க ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு வந்து ஒரு 6 ஓவர் பார்த்துட்டு ஒரு எண்டு ஸ்பின்னு ஒரு எண்டு பேஸ்ன்னு வச்சிருந்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா. சிராஜ் நீங்க மேட்ச் அதுதான் பாத்தீங்க, அதுதான் நானும் சொல்ல வந்தேன், அந்த பாயிண்ட் தான் நான் சொல்ல வர்றேன். நீங்க மேட்ச் பாத்தீங்களா இல்லன்னு தெரியல, சிராஜால ஓடவே முடியல சார். ப்ளீஸ் ஹேவ் சம் பிட்டி ஆன் ஹிம். ப்ளீஸ் ஹேவ் சம் பிட்டி ஆன் ஹிம். இப்ப இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இங்கிலாந்து மட்டும் 3 போலர் தானே வச்சிருக்காங்க. இங்கிலாந்து 3 போலர் வச்சிருக்கல, 4 போலர் அவங்க செலக்ட் பண்ணாங்க. ஒரு போலர் இன்ஜுரி ஆயிட்டாரு. ஓகே, அதனால இங்கிலாந்து 3 போலரை வச்சு ஆடுறாங்கன்னு முட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா இங்கிலாந்து காட் த ரைட் டீம் செலக்ஷன் அண்ட் அன்பார்ச்சுனேட்லி இப்போ உங்களுக்கு அவர் இன்ஜூர் ஆயிட்டாரு. இப்போ பென் ஸ்டோக்ஸ் இருந்திருந்தாருன்னா ஜேக்கப் பெத்தல் பதிலா பென் ஸ்டோக்ஸ் ஆடி இருப்பாரு. பென் ஸ்டோக்ஸ் ஒரு 10-12 ஓவர் போட்டிருப்பாரு. அந்த பிளெக்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு என்ன பிளெக்சிபிலிட்டி இருக்கீங்க கேட்டா 2 ஸ்பின்னர் ஆடுறீங்க. எத்தனை தரையா உங்களுக்கு சொல்றது? அந்த 2 ஸ்பின்னர் ஓவர் ஸ்பின்னர் கிடையாது, பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல்னு எவ்வளவு சொன்னாலும் கேட்காம. இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நான் சொன்ன 354 அடிச்சா இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு 4 போலர் இருந்திருந்தா, இப்ப நான் உங்களை இந்த கேள்வி கேட்கிறேன், 384 டார்கெட் 4 போலர் இந்தியா ஹர்ஷதீப் சிங் ஆடி இருந்தா இந்தியாவுக்கு ஜெயிக்கிறதுக்கான ஜெயிச்சிருக்கும்னு கூட நீங்க சொல்ல வேணாம். டோன்ட் யூ திங்க் இந்தியா சான்சஸ் would have been better than what they are now? கண்டிப்பா ஹர்ஷதீப் ஆடணும்னு முதல்ல இருந்து சொல்றோம், அதையும் பண்ணல. ஹெல்ப்ஃபுல் விக்கெட்ஸ்ல குல்தீப்பையும் ஆடல. இந்த டெஸ்ட் மேட்ச் போனது வந்து ஒரு இதுதான் பீடா. பட் இவங்க என்ன கம்பீர், நான் டைரக்டா கம் டு எலிஃபென்ட் இந்த ரூம். கம்பீர் வந்து கோச் ஆனதுக்கு அப்புறம் ரெட் பால்ல இந்தியா வந்து ரொம்ப பிலோ ஆவரேஜா புவர் பர்ஃபார்மன்ஸ், பிலோ பார் பர்ஃபார்மன்ஸ். மொத்தமே 3 டெஸ்ட் மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலாந்தோட தோத்துருக்காங்க, இங்கிலாந்தோட இப்ப தோத்துட்டாங்க. நியூசிலாண்டோட போச்சு. அதுவும் யாரு, இந்த கிளென் பிலிப்ஸ் இவங்க எல்லாம் போட்டு விக்கெட் எடுத்து ஜெயிச்சாங்க. வாங்கடையில தோக்குறாங்க, சின்னசாமியில தோக்குறாங்க, டெஸ்ட் மேட்ச் எல்லா சீரீஸும் தோக்குறாங்க. பார்டர் கவாஸ்கர் போச்சு. ஒயிட் பால்ல வந்து இந்த ஆல்ரவுண்டர் ஸ்டாக்கப் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. இட் இஸ் ப்ரூவிங் டு பி சக்சஸ்ஃபுல். பட் ரெட் பால்லையும் வந்து அதே மாதிரி ஆல்ரவுண்டர் ஸ்டாக்கப் பண்ணி வர்றது வந்து இட் இஸ் நாட் ஹெல்பிங். அதே மாதிரி இதுதான், இதை ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிருங்க, இது வந்து இட் இஸ் நாட் ஹெல்பிங் அட் ஆல். ஐ திங்க் ஒரு விவிஎஸ் லக்ஷ்மன் மாதிரியோ இல்ல ஒரு சீசன்ட் ஒரு ரெட் பால் கேம்பெயினர் ஒருத்தர் ஷுட் டேக் அப் ஸ்பிளிட் கோச்சிங் வரணும் இந்தியன் டீமுக்கு. மேபி ஒயிட் பால் கம்பீர் கேன் கண்டினியூ அன்டில் த T20 வேர்ல்ட் கப். ரெட் பாலுக்கு அந்த மாதிரி ஒரு சீசன் கேம்பெயினர் வரணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கணக்கு கரெக்டா சொல்லிடுறேன். 12 டெஸ்ட் மேட்ச், இது 13வது டெஸ்ட் மேட்ச். 12 டெஸ்ட் மேட்ச்ல 2 டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க இந்தியா. இந்தியா won 12 of the last 12 டெஸ்ட் மேட்சஸ். 13th டெஸ்ட் மேட்ச் இஸ் ஹேங்கிங் இன் பேலன்ஸ்.
இப்பயும் வந்து இங்கிலாந்து ஸ்டில் ஹோல்ட் தட் 52-48 எட்ஜ். இது என்ன சொல்றது, அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க, பொறி கிளம்பிருச்சு அவங்களுக்கு. ஜோ ரூட் அவுட் ஆன உடனே ஜெமி ஸ்மித் இஸ் கேப்பபிள். ஓவர்டன் ஐ வுட் ஸ்டில் சே ஒரே நிமிஷம் அப்படியே உங்களை இன்டரப்ட் பண்றேன். ஒரே நிமிஷம் பண்ணிதான் ஆவேன். 2 டெஸ்ட் நீங்க கோச்சா இருக்கீங்க. 12 டெஸ்ட்டுக்கு 2 டெஸ்ட் ஜெயிச்சு 10 டெஸ்ட் தோத்தா நீங்க மெரிட் படி மட்டும் பேசுங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, டெஸ்ட் கிரிக்கெட்டர், வேர்ல்டு கப் வின்னரு, அதெல்லாம் விட்டுருங்க. மெரிட் படி நீங்க ஒரு கோச்சா, நீங்களும் கோச்சா இருக்கீங்க. டோர்னமெண்ட் ஜெயிச்சாதான் எனக்கு அடுத்தது அப்படின்ற அளவுக்கு நீங்க உயிரை கொடுத்து ஒர்க் பண்றீங்க. நீங்க வந்து 12 டெஸ்ட் கோச்சா இருந்து 2 டெஸ்ட் ஜெயிச்சு 10 டெஸ்ட் தோத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்ததுக்கு உங்க மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா நீங்களே கண்டினியூ பண்ணுவீங்களா இல்ல விட்டுட்டு போயிருவீங்களா? உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்களான்னு நீங்க சொல்லுங்க. என்னோட மெரிட்ல நான் சொல்றது மெரிட்ல நீங்க யோசிச்சு பாருங்க. போன வருஷம் ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க ஆந்திரா பிரீமியர் லீக்ல. லக்கீலி கடவுள் புண்ணியத்துல அது ஜெயிச்சோம். ஜிஎஸ்எல்ல சான்ஸ் கொடுத்தாங்க, ஒரே ஒரு சான்ஸ் தான். அது தோத்த உடனே ஓனர் கிட்ட நான் சொன்னது அதுதான், சார் என்னோட பிளேயர்ஸை நான் பிளேம் பண்ண மாட்டேன், என்ன நம்பி நீங்க ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க, என்னால ஜெயிக்க முடியல, பட் ஐ வாண்ட் ஒன் மோர் சான்ஸ். அதை ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன வேலையை விட்டு தூக்கினா பரவாயில்ல, ஏன்னா என்னோட சாட்டிஸ்பாக்சன் இந்த லெவல்ல என்னால கோச் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சான்ஸ் கொடுங்க, அப்படி கொடுக்கலன்னா பரவாயில்ல, கோ பேக் டு அசிஸ்டன்ட் கோச். அதை தான் என் ஓனர் கிட்ட சொன்னேன். இப்ப ஜெயிச்ச உடனே அவர்கிட்ட போய் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், சார் தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி கிவன். ஐ வாண்டட் டு ப்ரூவ் மை செல்ஃப் டு மை ஓன் செல்ஃப் தட் ஐ கேன் கோச். ஜெயிச்சிட்டோம், தேங்க்யூ ஃபார் த ட்ரஸ்ட். அடுத்த வருஷம் நீங்க எனக்கு ஹெட் கோச்சா வச்சுக்கலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை சார், தேங்க்யூன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். இந்த பார்டர் கவாஸ், நீங்க பார்டர் கவாஸ்கர் டிராஃபி இதுக்கெல்லாம் போறீங்க. எப்ப நியூசிலாந்துல 3-0 மண்ணை கவிச்சோ அப்பயே நான் ரிசைன் பண்ணிருப்பேன். பார்டர் கவாஸ்கர் எல்லாம் விட்டுருங்க நீங்க. ஏன்னா உனக்கு பெங்களூர்ல என்ன பண்ணா, டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆட்டாங்க. பெங்களூர்ல வந்து உங்களுக்கு கண்டிஷன்ஸ் தெரியாம டாஸ் வின் பண்ணி ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ்ல அங்க ஸ்விங் போலர்ஸ் மேட் என்ட்ரில இருக்காங்க போது நீங்க பேட்டிங் ஆடி இருக்கீங்க. அந்த டாஸ் டெசிஷன்ல தான் அங்க போச்சு. அதுக்கப்புறமா நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம், பிச்சை நோண்டாதீங்கன்னு. பிச்சை நோண்டாங்க. அதுக்கப்புறம் மும்பைலையும் புனேலையும் செம்மடி வாங்கினாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார் உங்ககிட்ட. இப்போ நீங்க வந்து ஒரு கோச்சிங் ஸ்டாஃப் எல்லாம் எடுக்கிறீங்க, ஒரு பேட்டிங் கோச், பவுலிங் கோச், இவங்க எல்லாம் எடுக்கிறீங்கன்னா எந்த பேசிஸ்ல நீங்க எடுக்கணும்? ஒரு டெக்னிக்கல் கமிட்டியை ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பவுலிங் கோச்சோ பேட்டிங் கோச்சோ கூப்பிடணும், வா உட்காரு, இங்கிலாண்டோட சீரீஸ் இங்கிலாந்துல ஜெயிக்கிறதுக்கு உன்னோட பிளான்ஸ் என்ன, பவுலர்ஸ் நீ என்ன பண்ணுவ, கண்டிஷன்ஸை பத்தி உனக்கு என்ன தெரியும், ஒரு பிரசன்டேஷன் கொடு. ஆஸ்திரேலியா போய் ஆஸ்திரேலியால ஜெயிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணுவ சொல்லு. இந்தியால நீ எதுவும், நீ எந்த ஆணியும் நகர்த்த வேணா, எப்படி இந்தியால ஜெயிச்சிருவாங்க, அது பிரச்சனை இல்லை. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கால உனக்கு கண்டிஷன்ஸை பத்தி என்ன தெரியும், எந்த வென்யூல என்ன லென்ஸ் போடணும், எந்த போலிங் காம்பினேஷன் ஆடணும், எந்த மாதிரியான போலர் ஆடணும், எனக்கு ஒரு பிரசன்டேஷன் கொடு. அந்த பிரசன்டேஷன் கொடுத்து வெதர் இட் இஸ் கன்வின்சிங் பேஸ்ட் ஆன் த டெக்னிக்கல் கமிட்டி மெம்பர்ஸ் ஹூ ஆர் சிட்டிங் தேர் தென் யூ ஆர் ஹையர்ட். அந்த மாதிரி இங்க நடக்குதா? எந்த பேசிஸ்ல நீங்க செலக்ட் பண்றீங்க கோச்சஸ்? இப்ப நான் உங்களுக்கு கேக்குறேன், உங்களுக்கு இப்ப இவங்களெல்லாம் வந்து இருக்காங்க இந்தியன் டீம்ல, நான் யாரையும் குறை சொல்லல. இந்தியா அப்படின்ற ஒரு கண்ட்ரி இந்த மாதிரி ஜெயிக்க மாட்டேங்கிறது அப்படின்றதுல எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நான் சொல்ற ப்ரொசீஜர் கரெக்டான ப்ரொசீஜர் நீங்க நினைக்கிறீங்களா, இல்லைன்னா வந்துட்டு இல்ல பீடாக் நீங்க வந்து இந்த மாதிரி ரிசல்ட் இந்த மாதிரி ஆறுதுனால வந்து எமோஷனலா பேசுறீங்கன்னு சொல்றீங்களா? ஐ மே ரைட் ஹியர் ஆர் நாட்? உங்களுக்கு நான் ஒண்ணு மட்டும் தான் சொல்லுவேன் எப்பயுமே. நீங்க வந்து கிரிக்கெட்டை மட்டும் பேசுற ஒருத்தர், கிரிக்கெட்டுக்கும் மேல நிறைய விஷயம் இருக்கு. அதுதான் இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன் கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எவிடென்ட்டா வந்து உங்களுக்கு தெரியுது. ஒண்ணு, இப்ப பிளேயிங் லெவன் வந்து என்ன, பிளேயிங் லெவன் வந்து 5 டெஸ்ட் மேட்ச் தப்பு பண்ணிருக்காங்க. பிளேயிங் லெவன்ல 5 டெஸ்ட் மேட்ச். கண்டிப்பா. இப்ப நம்மளே என்ன சொன்னோம், குல்தீப் இந்த டெஸ்ட் மேட்ச் ஆடலன்னா ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஓகே வித் இட், ஐ வில் நாட் கிரிட்டிசைஸ். ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் பெருசா இங்க வரமாட்டாங்க அப்படின்னு தெளிவா நம்பர்ஸ், ஸ்டாட்ஸ், கண்டிஷன்ஸ் பத்தி சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் டே கஷ்டமா இருக்கும், 2வது நாள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே விட கொஞ்சம் ஈஸியா இருக்கும், 3வது நாள் 2வது நாளோட ஈஸியா இருக்கும், 4வது நாள் 3வது நாளோட ஈஸியா இருக்கும், 5வது நாள் கஷ்டமா இருக்கும். 3rd இன்னிங்ஸ்ல ஸ்கோர் பெருசா போகும், 4th இன்னிங்ஸ்ல ஸ்கோர் பெருசா போகும். சொன்னோமா இல்லையா? அப்படிங்கும் போது உங்களுக்கு கண்டிஷன்ஸை மாஸ்டர் பண்ண தெரியல. ஸோ இந்த நாலேஜ் அவங்களுக்கு இருந்திருந்தாங்கன்னா they would have probably played one more batter. செஞ்சுரி அடிச்ச வாஷிங்டன் சுந்தர் has batted at number 8, at number 9. நான் எழுதி கொடுக்குறேன் உங்களுக்கு, வாஷிங்டன் சுந்தர் would have batted number 7. He would have made the runs what கருண் நாயர் has made. கருண் நாயர் ஒரு 50 அடிச்சாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, 2வது இன்னிங்ஸ்ல 17 தான் அடிச்சாரு.
ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஒரு 17 அடிச்சும் வி செட் them a target of 374 which for me is 20 runs more than my calculation had India played 4 seamers. அப்படிங்கும் போது நான் இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த கயானா வந்து எனக்கு வேலைக்கு இது பண்ண போது அந்த ஓனர் கால் பண்ணாரு. இம்ரான் தாஹிர் வந்து நீங்க தான் வேணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு, உங்களை பத்தி நான் நிறைய விசாரிச்சுட்டு தான் உங்களை கால் பண்றேன் அப்படின்னு. தேங்க்யூ சார், நீங்க கான்ட்ராக்ட் லெட்டர் அனுப்புங்க அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, கயானாக்கு நீ முதல்ல வர. நீ கயானால வந்து இவ்வளவு வருஷமா நாங்க ஜெயிக்கல, என்ன நீ புதுசா பண்ணுவ? என்ன பண்ணு? வாட் இஸ் த ரூட் மேப் யூ வில் டேக் ஆன் 2023 டு see us win the trophy? நாங்க எல்லா வருஷமும் பிளே ஆஃப்ஸுக்கு போயிருக்கோம். நீ பிளே ஆஃப்ஸுக்கு வந்துட்டு முட்டெல்லாம் கொடுக்காத. உன்னால ஜெயிச்சு கொடுக்க முடியுமா? அதுக்கு என்ன ரூட் மேப் அதை முதல்ல சொல்லு, அதுக்கப்புறம் ஒண்ணு ஹையர் பண்றேன்னாரு. எனக்கு இப்படின்னு பார்த்தேன் நானு. என்னடா அது இவ்வளவு வருஷம் நமக்கு இருக்கு, நம்ம கேள்வி கேட்கிறாரு. பட் அவர் சொல்றது ரைட்டு. 10 வருஷமா நான் பிளே ஆஃப் பார்த்துட்டேன், நீ வந்துட்டு பிளே ஆஃப் வந்துருச்சுன்னு மார்க் தட்டினா டிராபி ஜெயிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசு அப்படின்னாரு 2023 சிபிஎல்ல. அந்த அப்ரோச் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அவர்கிட்ட நான் கத்துக்கிட்ட பாடத்தை தான் நான் சொல்றேன். ஒரு பேட்டிங் கோச் வரானா, ஒரு போலிங் கோச் வரானா, ஒரு ஹெட் கோச் வரானா, ஒரு அசிஸ்டன்ட் கோச் வரானா, பேஸ்ட் ஆன் வாட் எக்ஸாக்ட்லி ஹிஸ் ரோல் இஸ். இந்த ஓவர்சீஸ் கண்டிஷன் எனக்கு தெரியும், இப்படி பண்ணணும், இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணுவேன் டெக்னிக்கலி டாக்டிக்கலி அப்படின்னு ஒரு பிரசன்டேஷன் ஒரு 1 மணி நேரத்துக்கு டெக்னிக்கல் கமிட்டிட்ட கொடுக்கணும். அதெல்லாம் கிடையாது. நீ ஒரு ஹெட் கோச்ச நீ எடுப்ப, அந்த அதெல்லாம் பண்ணக்கூடாது பீடா. எனக்கு அப்படி அதெல்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு சொல்றேன், நான் வருவேன் கோச்சா, ஹெட் கோச்சா, புரியுதா? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்கானுங்க, புரியுதா? இந்த டிவாம்னு ஒருத்தர் இருப்பான், அவன் நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டத்துக்கு 2 பேர் இருப்பானுங்க. அவனுங்களை கூட்டிட்டு வந்து நான் வச்சுக்கிட்டு நான் என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன். எனக்கு நிறைய தெரியும், உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மைண்ட் செட் விட்டுட்டு முதல்ல போகணும். இந்த சப்போர்ட் ஸ்டாஃபும் வந்து தே ஷுட் பி மோர் அக்கௌண்டபிள். இப்போ வந்து இந்தியன் கண்டிஷன்ஸ், இப்போ அஸ்வின் மாதிரி ஒரு லெஜண்ட் ரிட்டையர் ஆயிருக்காரு அப்படின்னா ஸ்பின்னிங் கைடன்ஸ்க்கு யாருமே கிடையாது. முன்னாடியாவது அவர் ஒரு மென்டார் மாதிரி இருந்தாரு, இப்ப அதுவும் கிடையாது. ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல இந்தியன் சீமர்ஸ்க்கு அவங்க கரெக்டா பண்ற மாதிரி எனக்கு தெரியல. சோ இந்த ஃபீல்டிங் கோச் முன்னாடி நல்லா பண்ணிட்டு இருந்தாரு, அவார்ட்லாம் கொடுத்து மெடல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப எத்தனை கேட்ச் விட்டாங்க இந்த சீரீஸ்ல. சோ அதனால இந்த ஃபீல்டிங் சப்போர்ட் ஸ்டாஃபும் தே ஷுட் பி ஹெல்ட் அக்கௌண்டபிள். அவங்களுக்கே வந்து கொஞ்சமாவது வந்து காலிஃபிளவர், லேடிஸ் ஃபிங்கர், சோடியம் குளோரைட் எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களே தே ஷுட் வாக்கவே அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்னன்னு சொல்லுங்க. இல்ல, நான் ஆனஸ்டா நான் சொல்றேன் பாருங்களேன். அந்த கோச்சிங் ஸ்டாஃப் எல்லாருமே எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் தேசம் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, எனக்கு தெரிஞ்சவன் தெரியாதவன் அதெல்லாம் கிடையாது. இன்னொன்னு நான் சொல்றேன், 25 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். இப்ப வர்ற எல்லா கோச்சையும் நான் பிளேயரா பார்த்தவன் தான். கட்டிஜி மீட்டிங்ல நான் ஏதாவது பேசினேன்னா எவனா ஒருத்தன் ஒரு வார்த்தை கூட திருப்பி பேசினது கிடையாது. நான் ஒர்க் பண்ணாத லீக் கிடையாது, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கிடையாது. இப்ப இருக்கிற கோச்சஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்ல நான் பேசினே இருப்பேன், இப்படியே உக்கானே இருப்பாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. ஸோ இப்ப அவங்க எல்லாம் வந்து இப்ப கோச்சஸா இருக்காங்க. இன்னொரு கோச் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் வந்து எல்லா லீக்லயும் இருக்காரு. இது வரைக்கும் டிராஃபி அவர் ஜன்னல் வழியா கூட பார்த்தது கூட கிடையாது எனக்கு தெரிஞ்சு. பாவம், ரொம்ப வருஷமா ஒரு 17-18 வருஷமா கோச்சிங் பண்ணிட்டு இருக்காரு. டிராஃபி அப்படின்றது எழுதியே அவருக்கு ஸ்டிக்கர்ல அவர் நெஞ்சில ஒட்டினாதான் டிராஃபியே தெரியும். ஒரு டிராஃபி ஜெயிச்சது கிடையாது. எனக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணாரு, நீ முன்னுக்கு வரணும்னா கிரிக்கெட்டே பேசாத அப்படின்னாரு. என்னடா சொல்ற அப்படின்ன. கிரிக்கெட்டே பேசாத, எதுவுமே சொல்லாம இருக்கிற கோச்சு தான் பெரிய ஆளா வருவான். நீ ஏதாவது பேசுனீன்னா உனக்கு வேலை போடும், உன்னை யாருமே எடுக்க மாட்டாங்க வேலைக்கு அப்படின்னு எனக்கு அவன் அட்வைஸ் பண்ணான். அந்த கோச்சு தான் இப்போ வந்துட்டு 17 வருஷமா இருக்காரு, ஒரு டிராஃபி கூட ஜெயிச்சது கிடையாது. ஸோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்றாங்க தெரியுமா? கேப்டனுக்கு தெரியும். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், எல்லாரும் சுக்வான் கில்ல பிரேம் பண்றீங்க. இப்ப நான் அந்த ஃபீல்டிங் பிளெமிஷ்லாம் நான் சொல்றேன், ஐ அம் நாட் பிளேமிங் இல்ல, சுக்வான் கில்லு கில். இண்டிபெண்டா பண்ற மாதிரி தெரியல பீடா. கில்லு பாவம், அவர் வந்து இஸ் ஜஸ்ட் லேர்னிங் இஸ் ட்ரேட். அவர் உள்ள அவர் வந்து இண்டிபெண்டா பண்ற மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் அவர் கேப்டன்சி பண்றாரு. அண்ட் he also came at the backlash of getting dropped in the previous test match in Australia. Then he has handed over the captaincy, has scored 754 runs. தயவு செஞ்சு அவரோட கேப்டன்சியை குறை சொல்லாதீங்க. இது ஃபர்ஸ்ட் சீரீஸ், யூ வில் ஒன்லி லேர்ன். யாருமே ஃபர்ஸ்ட் சீரீஸ்லயே உங்களுக்கு மகேந்திர சிங் தோனி ஆக முடியாது. எல்லாருமே அதுக்கப்புறம் ஜெயிச்சு ஜெயிச்சு கான்பிடன்ஸ் வந்தாதான் ஒழிய, this is where the coaching staff plays a major role of going there and advising them what to do. இப்ப நீங்க கோச்சிங் ஸ்டாஃப் கேட்டீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லி தப்பிச்சுப்பாங்க? அவருக்கு தெரியும் மச்சி, இதுனா அண்டர் 19 இன்டர்நேஷனல் கிரிக்கெட், அவனுக்கு எல்லாமே தெரியும், அவனுக்கு விடுமச்சி, அவன் இவ்வளவு கிரிக்கெட் ஆடி வந்திருக்கான், நம்ம போய் அவங்க கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சைடு வாங்கிடுவாங்க. அதெல்லாம் தப்பான விஷயம். என்னோட வே ஆஃப் டூயிங் இட் இஸ் அதான். எவங்கிட்டையும் யோசிக்க மாட்டேன். நம்பர் 3 பேடு கட்டி ஆடுன நீ ஆடியே ஆகணும், அதான் என்னோட ரோல். ஏன்னா எனக்கு இதுதான் முக்கியம், என்னோட ஷர்ட் தான் முக்கியம் எனக்கு. அப்படிங்கும் போது நான் சொல்ற மாதிரி இப்ப இவங்க என்ன பண்ணணும்னா,
they should formally conduct an interview for every position what they are hiring. ஒரு பிசியோதெரபிஸ்டா ஒரு ஹெட் பிசியோதெரபிஸ்ட கொண்டு வந்துட்டு அந்த பிசியோதெரபிஸ்ட் ரீஹபிலேஷன் அது இதெல்லாம் எப்படி பண்ணுவான், ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி கொடுப்பான், ட்ரெயினரா ஒரு ட்ரைனிங் மெத்தட்ஸ் எப்படி கொடுப்பான், எப்படி எல்லாரும் ஃபிட்டா வச்சுப்பான், வார்ம் அப் எப்படி பண்ணுவான், கூல் டவுன் எப்படி பண்ணுவான், எல்லாத்தையும் ஒரு ஹெட் ட்ரைனர் கிட்ட அந்த மாதிரி நீங்க வந்துட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஓகே. இங்க எப்படி ஆயிருக்குன்னா இப்ப ஹெட் கோச்னு ஒருத்தர் நீங்க அப்பாயிண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் 7 பேர் அந்த ஹெட் கோச் என்ன சொல்றாரோ அவங்கதான் வராங்க. அப்படிங்கும் போது எப்படி நீங்க வந்து எதிர்பார்க்க முடியும்? நீங்க எதிர்பார்க்கறதுக்கு சான்ஸே இல்ல. அது ஒரு டைம் ஒர்க் ஆகலாம், ஒரு டைம் ஒர்க் ஆகாமலும் போகலாம். இப்ப 35 ரன் இருக்கு. கதவை வந்து இவரு வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல கமல் சார் மூடின மாதிரி மூடலாம் சொல்ல நானு. எனிதிங் கேன் ஹேப்பன் நவ். 35 ரன்ஸ் திருப்பி சொல்றேன், 4 குட் பால். பட் ஆனா நீங்க ஓவர்டன் கேன் பேட். ஜெமி ஸ்மித் என்ன பண்ணுவாருன்னு தெரியும். இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி கைஸ் வாஸ் டாப் ரன் ஸ்கோரர்ஸ், 10 ரன் ஸ்கோரர்ஸ் இங்க இந்த சீரீஸ். அதுக்கப்புறம் இந்த அட்கின்சனும் பேட்டிங் ஆடுவாரு, கங்கும் டிஃபென்ஸ் டீசென்டா ஆடுவாரு. ஓக்ஸ் ஒயிட்ஸ்ல இருந்தாரு இன்னைக்கு. ஆனா பெரிய ஒரு இது ஸ்ட்ராப்பிங் போட்டுட்டு இப்போ ஒரு 7 ரன் 8 ரன் இருக்குன்னா இப்போ ஒத்த கையில ஆடுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு சீரீஸும் முடிஞ்சு போச்சு, அவர் டெஸ்ட் தான் ஆடுறாரு, ஒத்த கையில ஆட சான்ஸ் இருக்கு. ஐ எம் நாட் ரூலிங் அவுட் த பாசிபிலிட்டி ஆஃப் இந்தியா வின்னிங். பட் திருப்பியும் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா என்னோட அசஸ்மெண்ட் படி இட் இஸ் ஸ்டில் 52-48 இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இங்கிலாந்து சாரி இங்கிலாந்து. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல பிடா இன்னும் நான் வந்துட்டு 2-2 இல்ல இன்னும் நான் வந்து ஒரு நம்மளோட ஃபாலோவர் நம்மளோட வியூவர் ஒருத்தர் பியூட்டிஃபுல்லா போட்டிருந்தாரு கமெண்ட் யூடியூப்ல. இந்த ஆக்டோபஸ் அழிஞ்சதுக்கு காரணம் வந்து எல்லா சிஎஸ்கே மேட்ச்லயும் சிஎஸ்கேன்னு சொன்னது, எல்லா இந்தியா மேட்ச்லயும் இந்தியான்னு சொன்னதுதான் இந்த ஆக்டோபஸ் அழிஞ்சதுக்கு காரணம் அப்படின்னு. சோ அதை நான் முழுமையா ஒத்துக்கிறேன். என்னோட ஆசையை நான் சொல்றேன், அவ்வளவுதான். டசன்ட் மீன் தட் இட் ஹஸ் டு இது. ஆனால் நம்ம நிறைய நீங்க புலம்பிட்டோம் போயிட்டா, லவ் ஃபெயிலியர் ஆன சூப் பாய்ஸ் மாதிரி ரொம்ப புலம்பி தள்ளிட்டோம். சரி என்ன ஆகுதுன்னு பாப்போம். எனிவே இந்த சீசன் முடிஞ்ச உடனே சீரிஸ் முடிஞ்ச உடனே சீரிஸ் ரேப் அப்னு வேற ஒன்று பண்ண சொல்லியிருக்காங்க. அதுலயும் மிச்ச புலம்பல் கண்டினியூ பண்ணுவோம். இப்ப இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் கேட்டுறேன். செஷன் வைஸ் பிரேக் டவுன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் செஷன்ல 2 விக்கெட் எடுத்தாங்க, 80 ரன் கிட்ட அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அடுத்த செஷன்ல தான் 150 ரன் பிளண்டர் பண்ணிட்டாங்க அந்த இவங்க 2 பேரும், ப்ரூக்கும் ரூட்டும். அங்க வந்து கேம் செட் அண்ட் மேட்ச் டென்னிஸ்ல சொல்ற மாதிரி அடிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுதான் பாயிண்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அட்லீஸ்ட் அங்க கண்டெயின் பண்ணிருந்துக்கலாம் ஸ்பின்னரை போட்டு. அததான் சொல்றேனே, இப்ப 2 ஸ்லாஷ் போச்சு ப்ரூக்குக்கு. அப்ப ஏன்னா இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிராஜ குறை சொல்றாங்க, கேட்ச விட்டுட்டாருன்னு. சிராஜ் கேட்ச் எல்லாம் உடலிங்க, ரொம்ப க்ளோஸ் டு த பவுண்டரி இருந்தாரு. அந்த பொசிஷன்ல ஒன்னே ஒன்னு அவர் என்ன யோசிச்சிருக்கலாம், வாஷிங்டன் சுந்தர் பக்கத்திலேயே ஓடி வந்துட்டு இருக்காரு, அதை அவர் கவனிக்கல. கவனிச்சிருந்தா இவட ரிலேட் த பால் டு வாஷிங்டன் சுந்தர். த ஸ்கோர் வாஸ் 137. அப்பா உயிரை கொடுத்து போட்டிருக்காரு, இப்ப கேட்ச் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் ப்ரூக் என்ன பண்ணாரு, இறங்கி ஒரு 6 எக்ஸ்ட்ரா காஸ்ட்ல அடிச்ச உடனே எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க சார், பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பேக் ஃபுட் போய் இங்கே ஆடுறாங்க, இங்க போய் இங்கே ஆடுறாங்க. அங்கதான் உங்களுக்கு அதான் சொல்றேனே சார், இப்ப இவங்களுக்கு கொடுத்த இந்த 10 out of 10 எல்லாமே போலிங் செஷன் தான். ஏன்னா ராங் காம்பினேஷன் ஆஃப் பிளேயிங் 11. அந்த 4 டெஸ்ட் மேட்ச்லயும் ரிசோர்ஸ் ஆஃப் குல்தீப் மிஸ்ட் அவுட், இந்த இதுல வந்து ரிசோர்சஸ் ஆஃப் ஹர்ஷதீப் சிங் மிஸ்ட் அவுட். இதனாலதான் இங்க இருக்காங்க. என்ன நீங்க கேட்டீங்கன்னா இந்தியா ஒன் மோர் செஷன் எவ்ரி டெஸ்ட் மேட்ச் தேன் இங்கிலாந்து, அதுல சந்தேகமே கிடையாது. இந்த டெஸ்ட் மேட்சும் உங்களுக்கு செஷன் மேப்பை படிச்சு காமிச்சிட்டேன் என்னன்னு. 7 செஷன் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க, 3 செஷன் இங்கிலாந்து. ஆனா 3மே 100 out of 10 செஷன். அப்படிங்கும் போது இந்தியா has to be only blamed for their bad strategies in bowling, 2 individual batsmen and lengths, and the second culprit is going to be the selection of playing 11 and the team management whoever picked it including the coach and support staff. I think they should re-examine themselves and strategically மாத்தணும் அப்படின்னா மாத்தணும். And again, whoever has to take the call, if they have to take the call, maybe time has come for split coaching there. Maybe wrong. நான் வந்து ஒரு ஃபேனா, ஆவரேஜா இந்தியாவில் கிரிக்கெட் பார்க்குற ஒரு ஃபேனா சொல்றேன், எனக்கு தோன்றத. எனக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. பட் தென் கம்பீர் வந்து ஒயிட் பால் நல்லா பண்ணிருக்காரு, we have to appreciate that. ரெட் பால்ல I think team has performed அப்படிங்கிறப்ப they have to take a call, at least re-examine and rethink and revise their strategy. I think in bowling coachum fielding coach எல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல இந்தியன் பிளேயர்ஸ், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதான் பீடா. சோ அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸும் சொல்லிருங்க, முடிச்சிட்டு we'll come back tomorrow. பியூட்டிஃபுல்லா சொல்லிருக்கீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா சம்மரைஸ் பண்ணிருக்கேன். பட் ஸ்டில் ஐ வில் லீன் டுவர்ட்ஸ் தட் ஃபீல்டிங் கோச். he was liked by everyone. அவரோட மெத்தட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, கொஞ்சம் ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ணி பார்த்து. பவுலிங் கோச் ஜஹீர் கானோ ஒரு நேரமா வரலாமே, தப்பு இல்லையே.
வரலாம். அதை தான் நான் சொல்றேன். சி ஐம் நாட் ஃபேவரிங் எனி ஒன், ஐம் நாட் அகெயின்ஸ்ட் எனி ஒன். ஒன்லி திங் இஸ் வென் யூ சி வாட் இஸ் ஹேப்பனிங் தேர், யூ ரியலி ஃபீல் த மிஸ்டேக் தட் ஹஸ் பின் கண்டினியூயிங் மோர் தேன் ஆஃப் அன். ஒரு தடவை பண்ணா தப்பு, ரெண்டாவது தடவை பண்ணா அது ஹேபிட். விஜயகாந்த் சார் சொல்லுவார் ரமணால, எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு தாண்டா அப்படின்னு. ஸோ ஒரு தரம் மன்னிக்கலாம், ரெண்டு தரம் மன்னிக்கலாம், மூணாம் தரம் மன்னிக்க முடியாதுங்கும் போது திங்ஸ் ஹாஸ் டு பி டன். நானும் சரி நீங்களும் சரி ஒன்னே ஒண்ணுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையில. அது என்ன சொல்லுவோம்னா நம்பிக்கை. ஸோ 35 ரன்ஸ் அப்படிங்கிறது ஓக்ஸ் ஒத்த கையில ஆடலாம், எவ்வளவு பால் ஆடுவார்லாம் தெரியாது. இப்போ உங்களுக்கு 3 விக்கெட் இருக்கு. இன்னொன்னு இந்தியா என்ன யோசிக்கணும்னா, இந்த ஓல்டு பால நிறைய ப்ரொலாங் பண்ணணும். நியூ பால்ல இப்ப மழை பெஞ்சிருக்கு, கண்ணா பின்னான்னு ஸ்விங் ஆகும். ஒரு சில 5 வைட் எல்லாம் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இனிமே நீங்க 5 வைட் எல்லாம் கொடுக்க முடியாது. அப்படிங்கும் போது வாட் இந்தியா காட் டு டூ, தே வில் ஹேவ் மோர் கண்ட்ரோல் வித் த ஓல்டு பால். 35 ரன் இருக்கு, அங்க இங்க வீசி 4-4 போச்சுன்னா கேம் முடிஞ்சிடும். உங்களுக்கு 90 ரன் இருந்ததுன்னா நீங்க சொல்றது ரைட், நியூ பால் எடுத்து ஃபயர் பண்ண அப்படிங்களாம். இப்ப 35 ரன் தான் இருக்குங்கும் போது இன்னும் 4 ஓவர் இருக்கு. ஒரு 6-7 ரன் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, விக்கெட் விழலன்னு வச்சுக்கோங்க, 28 ரன். நியூ பால் எடுத்து தலைக்கு மேல இங்க ஒரு 4, ஒரு இன்சைட் அடிச்சு 4, ஒரு லெக் பை 4 போச்சுன்னா க்ளோஸ். உங்களுக்கு 15 ரன்னுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாம போயிடும். ஸோ இந்தியா டாக்டிக்ஸ் ஹாஸ் டு பி வெரி கிளியர். தே ஷுட் டிலே த நியூ பால் as long as possible. ஏன்னா still with the old ball of 76 overs, with the rain arrived tonight, there will be seam movement tomorrow. அதனால நியூ பால்காக யோசிக்க கூடாது. நியூ பால் எடுத்து there is a good chance that they are going to dig a grave on themselves. ஆனா அது அந்த பக்கமும் நடக்கலாம். அதனால most important thing is to make sure that not to rely on the new ball and try and attack them and bowl them out. இங்கிலாந்து it is very very simple sir. இப்ப இந்தியாவுக்கு சொன்ன மாதிரி இப்ப 4 பாலுங்கும் போது 35 ரன்னுங்கும் போது 9 பவுண்டரி பால். they have to patiently wait for that 9 boundary balls. அந்த 9 boundary balls 90 பால்லயும் வரலாம், 19 பால்லயும் வரலாம், 39 பால்லயும் வரலாம். they have to wait for that because India has to pick up wicket. they will be on the attacking board. அப்படிங்கும் போது இங்கிலாந்து ஹஸ் டு டூ தட். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்பயும் என்னோட ஸ்லெண்டர் எட்ஜ், நேத்தும் ஸ்லெண்டர் எட்ஜ் தான் கொடுத்தேன், பெரிய எட்ஜ் கொடுக்கல. பிகாஸ் ஐ எக்ஸ்பெக்டட் த பிச் டு ஈஸ் அவுட். இந்தியா 1 பவுலர் ஷாட் இந்த மாதிரி வந்து நிக்குது. இப்பயும் 52-48. அதனால இப்ப வந்துட்டு பாப்போம் என்ன நடக்கிறதுன்னு. நாளைக்கு திரும்பி வருவோம். ஹோப்ஃபுல்லி நாளைக்கு we both will be smiling. even though if India wins, even though if India square the series. மியூட் எடுத்துட்டு பேசுங்க சார். நாளைக்கு ஜெயிச்சாலும் 12க்கு 3 தான் ஜெயிச்சிருக்காங்க. அததான் சொல்றேன். அதனால ஜெயிச்சாலும் we will again come back. அது பண்ணதெல்லாம் வந்து சரியாயிடாது. அந்த போலர் ஆடாத தப்பு, வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 8 நம்பர் 9 ஆனது தப்பு, அதுல அவங்க போட்ட லென்ஸ் தப்பு. we will come back and reflect it in an honest way. but winning is always winning. we'll be happy about. இங்கிலாந்து they don't deserve to win. bottom line honesty. இந்த மாதிரி ஒரு சம சான்ஸ் வந்து திம்ரா ப்ரூக் அவுட் ஆனாரு, திம்ரா பெத்தல் அவுட் ஆனாரு. அந்த சிச்சுவேஷன்ல விசி ரூட் ஆனாரு. இங்கிலாந்து ஆல்சோ doesn't deserve to win. The poetic justice as we said yesterday should be 2-2. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. we will come back and do a reflection what is going to happen tomorrow, whether it's a 3-1 series win for England or 2-2 drawn series with your very own octopus. அவர் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஒரு 40 நிமிஷம் டீட்டெயிலா அலசுவோம். என்ன பண்ணணும், ஒருத்தர் ட்வீட் போட்டுட்டு இருந்தாரு, என்ன பண்ணணும் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்றதுக்கு. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க அதை சொல்லுவோம். வில் கம் அண்ட் என்டர்டெயின் யூ ஃபார் தட். we see you tomorrow with your very own octopus after the test series. until then, thanks a lot and bye bye.